இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கான சின்னங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முன்னாள் முதல்வரும் சுயேட்சை வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்திற்கு தற்பொழுது பலாப்பழம் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19 நடைபெற உள்ள நிலையில வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து இன்று சுயேட்சை வேட்பாளருக்கான சின்னம் ஒதுக்கீடான பணி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கான சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தற்போது பலாப்பழம் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மலையாண்டி மகன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணி சின்னத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரையைச் சேர்ந்த ஒய்யார மகன் பன்னீர்செல்வத்திற்கு கண்ணாடி டம்ளர் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வாலி சின்னத்தை 4 நபர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 4 பன்னீர்செல்வங்கள் அதுக்கு முறையிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டதுல ஒச்சா தேவர் மகன் பன்னீர்செல்வத்துக்கு இந்த வாலி சின்னமானது ஒதுக்கீடானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தற்பொழுது பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் 2 பன்னீர்செல்வங்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.